ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளரிக்கல் இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு டைம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு 7 days தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 27th க்ளோசிங் நான் நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி 20ஆம் தேதி இல்லையா? நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது 20 வரும்னு நினைக்கிறது. பட் ரொம்ப ரொம்ப லேட்டாக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். பட் ஸ்டில் நான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவசரமாக சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா பயங்கர கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஸோ என்னுடைய முன்னாடி வீடியோஸில் இது சம்மந்தமாக ஒரு 5 ஒரு 10 வீடியோவாவது போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது பண்ண தப்புனால நமக்கு நேர்ந்த என்ன சொல்கிறது, ஒரு சங்கடங்கள் அப்படின்னு நம்ம தான் சொல்லலாம். மனசு கஷ்டங்கள் இப்படின்னு நீங்கள் சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் அங்கே தனியாக கொடுத்தாங்களா கொடுக்கலையா அதெல்லாம் எனக்கு தெரில. பட் நான் எதை நம்பர் ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 10 நம்பர் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. இது நான் ஜென்ரலாக சொல்கிறேன், ஓகேவா? இது எந்த எக்ஸாமுக்குமே சொல்ல. சும்மா நீங்கள் ஒரு ஏதோ ஒன்று ஆன்லைனில் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று ஃபில் பண்ணுறீங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு ஏதோ ஒன்று ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 நம்பருக்கு ஒரு 20 நம்பர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே என்ன பண்ணும், ரெட்டு ஒன்று போட்டு விட்டு இது தப்பு எரர் அப்படின்னு சொல்லி அடுத்த பேஜுக்கு போக விடாமல் பண்ணும். இதை நம்பி நான் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஆள். பட் என்னுடைய துரதிருஷ்டம் என்ன, அதாவது சிஸ்டம் பார்த்துக்குவோம். நம்ம வேலையை பண்ணுவோம், தப்பாக இருந்தால் சிஸ்டம் சொல்லும். சிஸ்டம் சொல்லலாம் அது ரைட்டு அப்படின்னு நினச்சிட்டு நான் பண்ணேன். பட் நம்மளுடைய துரதிருஷ்டம் என்ன அப்படின்னா, என்னுடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா எஸ் லலித் கிஷோர், ஓகேவா? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இனிஷியல் நான் விட்டேன்னு நினைக்கிறேன் எஸ்ஸை. பட் ஆதார் கார்டில் எல்லாத்துலேயுமே எஸ் லலித் கிஷோர் இருக்கும் இல்லையா? நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இது நான் சொல்கிறது ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்கு. ஸோ ரெண்டுக்குமே தான் நான் சொல்கிறேன். ஐபிபிஎஸ் கிளர்க்கில் கெனரா பேங்க் செலக்ட் ஆயிருந்தேன். ஐபிபிஎஸ் பிஓட ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் தான் செலக்ட் ஆயிருந்தேன். இப்போ அதுதான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா? அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னாச்சு அப்படின்னா, ரெண்டுலையுமே என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். ரெண்டுலையுமே நமக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுடைய பேர் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? இதெல்லாம் எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா செலக்ட் ஆனதுக்கு அப்புறம், ஓகேவா? இது 2 பேங்க்கில் ஒரு பேங்க் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டாங்க, ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, நீங்கள் சீக்கிரமே, அதாவது உங்களுடைய பேர் தப்பாக இருக்குது, அதுக்கு அஃபிடவிட்லாம் வாங்கிட்டுன்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க. அதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. எதுக்கு? என் பேர் எஸ் லலித் கிஷோருங்கிறத நானே போய் ஒரு லாயரை பார்த்து அதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்தேன், ஓகேவா? அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க நான் தாங்கிறத. சரி, ஓகே. கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பேங்க் 2 பேங்க்கில் ஒரு பேங்க் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக சொல்லிட்டாங்க. என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி தப்பாக எழுதிருக்கீங்க, நீங்கள் நோட்டில் வாங்கிட்டு வாங்க. இன்னொரு பேங்க் என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமாக ஸ்லோ பண்ணாங்க. என்னுடைய பேட்ச்மேட்ஸ்லாம் இப்போ ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு இல்லை, ஒரு 3 நாள் கழிச்சு கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மி தான், ஒரு வாரத்துக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க. அந்த கரெக்டாக அவங்கள கூப்பிட்றதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்மளை ரெடி பண்ணவே சொல்கிறாங்க. ஒரு வாரம் 10 நாள்னே வச்சுக்கோங்க அதிகபட்சம் ரெடி பண்ண சொல்கிறாங்க. அந்த ஒரு வாரம் 10 நாள் நான் கரெக்டாக என் வேலையை பண்ணி ரெடி பண்ணி அனுப்பிட்டேன். பட் அதுக்கப்புறம் ஒரு 2 months கழிச்சு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னை கூப்பிட்டாங்க. இமெயில் வரும்னு பார்த்துட்டே இருந்தால் எனக்கு வரவே இல்லை. என் பேட்ச்மேட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, செலக்ட் ஆகி சேலரி வாங்க ஆரம்பிச்சு 2 மாதம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு. பட் இதில் சேலரிலாம் பெருசு கிடையாது. ஏன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 2 மாதம் சம்பளத்தை நீங்கள் விட்டீங்க. எனக்கு சேலரிலாம் பெருசாக தெரியல. பட் அந்த 2 மாதம் நான் அனுபவித்த மனவேதனை மற்றும் மன உளைச்சல், டிப்ரெஷன், மனக்கவலை, அதுதான் பெரிய விஷயம். நான் மட்டும் கிடையாது. நான், என்னுடைய ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், வெல் விஷர்ஸ் எல்லாருமே தான். ஏன்னா கிடைக்குமா கிடைக்காதுங்கிற ஒரு கொஷின் மார்க் நேச்சுரலாகவே வந்துடும், ஓகேவா? இது ஒரு பங்கு. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ரொம்ப முன்னாடியே போட்டிருக்கணும். பட் ஓகே, லேட்டாக தான் போகிறேன். அட்லீஸ்ட் இப்போயாவது போடுறேன். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடும்போது ரொம்ப 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 கேர் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக நல்ல டைம் எடுத்துகிட்டு, பட் சீக்கிரம், இப்போ ஆல்மோஸ்ட் லேட் ஆகிடுச்சு, ஒரு 3-4 மணி நேரம் ஒதுக்கி கூட அதை என்ன பண்ணுங்கள், பெர்ஃபெக்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி அதில் உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட என்ன பண்ணுறாங்க, கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, வீடியோஸில் என்கிட்ட கேட்கலாம், நான் உங்கள்கிட்ட சொல்லலாம். நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, டெலகிராம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுங்கள், அங்கே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோடு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐபிபிஎஸ் ஹெல்ப்லைனை கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சந்தேகம் அப்படின்னு வரும்போது உங்கள் ஃபெல்லோ ஆஸ்பிரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு சால்வ் ஆகிடும், ஓகேவா? அது நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்கக்கூடாது, ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் சால்வ் ஆகிடும். ஏன்னா ஒன்றும் அவ்வளோ டஃப்பான ப்ராசஸ் கிடையாது அப்ளை பண்ணுறது. ஒன்று, ரொம்ப தீர முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ என்கிட்ட கேட்டாலே நான் தெளிவாக எனக்கு தெரிலன்றுவேன். நான் நீங்கள் ஐபிபிஎஸ்ட்டை கேட்டுக்கோங்க, ஐபிபிஎஸ் ஹெல்ப்லைனில் கேட்டுக்கோன்றேன். ஏன்னா நம்ம சொல்ல போய் அது தப்பாக போய் வேறு மாதிரி போயிடும் இல்லையா? ஸோ நம்ம வீடியோ ஒரு 100 ஒரு 100லேருந்து ஒரு 500 பேர் சும்மா எந்த வீடியோ போட்டாலும் பார்ப்பாங்க.
ஒரு 300 200 300 பேர் பார்ப்பாங்க. நம்ம பார்க்கல எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் தெரிலன்றவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு சால்வ் பண்ண முடியாத டவுட்டு, ரொம்ப சீரியஸான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐபிபிஎஸ்ஸை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப ரொம்ப ஒரு ஆத்தென்டிகேட்டடான ஆள்கிட்ட போயிட்டு உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா டவுட்டோட நம்ம அப்ளை பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் முக்கியமான விஷயம்னா தப்பாக அப்ளை பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐபிபிஎஸ் ஹெல்ப்லைன் வந்து உங்களுக்கு அவங்களோட நம்பர் வந்து வெப்சைட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஈஸியாக. அவங்களுக்கு இமெயில் ஐடி எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்ல வர்றது. கேர்லெஸ்ஸாக ஃபில் பண்ணாதீங்க. ஸோ நான் ஃபில் பண்ணும்போது என்ன மைண்ட் செட்டில் இருந்தேன்னா, நான் ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். எல்லா பசங்க மாதிரி தான். பட் நான் வந்து இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸு, ப்ரைவேட் பேங்க்கோட எக்ஸாம்ஸ், இத்தனைக்கும் நான் வேலை பார்த்தது ஒரு ப்ரைவேட் பேங்க் தான். பட் வேறு ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் அதோட பெரிய போஸ்ட்டு, ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட், அந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்ட்டாக வந்துச்சுன்னா அப்ளை பண்ணுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு டே இன் டே அவுட் அப்ளை பண்ணுறதுனால ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகிடுது அப்படின்னா, கிடைக்கட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல் கிளியர் பண்ணுவோம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும். அப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும்போது என்ன தோணுனா, சார் முதல்ல அப்ளை பண்ணிவிடுவோம், என்ன பெருசாக ஆகிட போது அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணேன். அதோட விளைவு வந்து 2 மாதங்களான ஒரு நான் சொன்னேன் ஏற்கனவே, மனக்குமுறல் எப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் கூட அதில் வந்து நமக்கு வந்து ஓடாது. ஏன்னா நம்மளுடைய பேட்ச்மேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் மைண்ட் செட், என்னடா நம்மளை சேர்த்துப்பாங்களா சேர்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. சரி, இதை வந்து நீங்கள் நம்பல அப்படின்னா உங்களுக்கு ஒரு என் கூட நடந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு டிசபிலிட்டியில் செலக்ட் ஆன ஒரு பிரதர், ஓகேவா. ஸோ என்னுடைய பேட்ச்மேட் தான் அவங்க. டிசபிலிட்டியில் செலக்ட் ஆனாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு இதில் தப்பு பண்ணிட்டாங்க. ஏதோ என்ன தப்புன்னு சரியாக தெரியல, ஏதோ கோட்டாலேயே என்னன்னு தெரியல, சரியாக தெரியல, தப்பு பண்ணிட்டாங்க. பட் நம்ம அந்த என்ன கிளியர் பண்ணிட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிட்டாங்க, ஓகேவா. ஸோ உங்களுக்கு தெரியும், கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரிசல்ட் ஏப்ரல் 1 ஐபிபிஎஸ் P1 நான் சொல்கிறது, ஏப்ரல் 1 கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹவ் பீன் செலக்டட் இன் திஸ் ஆஸ் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர். இந்த பேங்க் பேரே வந்துடும், ஓகேவா. எப்போனா ஏப்ரல் 1. அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு கரெக்டாக கொடுக்கணும். அது ஐபிபிஎஸ் PO சம்மந்தப்பட்டு, நான் அப்புறமா சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜ் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. பட் இவங்க இந்த டிசபிலிட்டியில் பண்ண ஏதோ தெரியாமல் பண்ண தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். அது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்கன்னு தெரில. பட் தெரியாமல் நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம். தெரியாமல் பண்ண தப்புனால அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இவன் வந்து ஏமாற்றி நமக்கு வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துட்டான், செலக்ட் ஆகிட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸில் வச்சுருந்தாங்க. பட் நான் பேர் தானே, எனக்கு ஆதார் கார்டு ப்ரூஃப் இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது, என்ன ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ஷூரிட்டியில் கொஞ்சம் தப்பு இருந்துச்சு. ஷூரிட்டி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்காக ஒரு ஷூரிட்டி மாதிரி போடுவாங்க. என்ன சொல்கிறது, உங்களுக்கு புரியும், நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஷூரிட்டின்னு ஒன்று உங்கள்கிட்டையும் கேட்பாங்க. நீங்கள் இன்கேஸ் வந்து ஐபிபிஎஸ் PO செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா. RRBPO பற்றி எனக்கு சரியாக தெரியல. அந்த ஷூரிட்டிலேயே நான் ஒன்றும் பெரிய தப்புலாம் ஒன்றும் பண்ணல. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அமுதா அப்படின்னு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. AMUDHA அமுதா. இதில் நான் AMUDAன்னு போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆதார் கார்டில் அந்த ஹச் இருக்குது, நம்ம போடுறதுல இல்லை. அந்த மாதிரி மாற்றி ஆதார் கார்டில் இருக்குது, இல்லை நீங்கள் விட்டீங்க, இல்லை அதில் இல்லை நீங்கள் போட்டிங்க, ஏதோ ஒன்று. பட் அமுதாவில் ஹச் போட்டால் என்ன, இல்லைனா என்ன அப்படிங்கிற மைண்ட் செட் நம்ம போட்டோம். அது அவங்களுக்கு வந்து எப்படின்னா வேறு ஆள். AMUDAவும் AMUDHAவும் வேறு ஆள் அவங்களுக்கு. ஸோ அது பண்ணாங்க. எனக்கு சின்ன மைனர் மிஸ்டேக்ஸுங்கிறதுனால ஈஸியாக தப்பிச்சிட்டேன். பட் அவர் பண்ணது வந்து பெரிய தப்பு போல், இந்த கோட்டா சம்திங் அதில் தப்பு பண்ணிட்டார் போல். ஸோ அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இவர் ஏமாற்றி எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, நான் கடைசியாக பார்த்த வரைக்கும் வந்து அவர் வேலையில் ஜாயினே பண்ணல, ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு தெரியல. நான் கடைசியாக பார்த்த வரைக்கும், நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமுமே நான் சொல்கிறேன், நான் 2 மாதம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமே கூட எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா, அவர் வந்து சேரல, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நடக்கக்கூடாது அப்படின்னா, பயங்கர கேர் எடுத்து ரொம்ப சூப்பராக கேர்ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறதா, நான் கொஞ்சம் லேட்டாக வந்து இந்த வீடியோ வந்து போட்டேன். பட் ஓகே, இதுக்கு மேலே அப்ளை பண்ணுறவங்களாவது கொஞ்சம் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எல்லா எக்ஸாமுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. RRB கிளர்க்காக இருக்கட்டும், இல்லை வந்து RRB PO இருக்கட்டும், முக்கியமாக ஐபிபிஎஸ் PO ஐபிபிஎஸ் கிளர்க்கு, SBI PO SBI கிளர்க்கு, என்ன எக்ஸாம்ஸ்னாலும் இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கு நம்ம வந்து கிளியர் பண்ணி நம்ம போகிறதுங்கிறது வந்து அப்ளை பண்ணுற இடத்துலேருந்தே வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டமான வழியில் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னா கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள், ஓகே. சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம வந்து போடுவோம். ஸோ நம்மள்ட்ட நிறைய கொஷின்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. எப்படின்னா சிலபஸ்ஸு, ஒவ்வொரு எக்ஸாமுக்கான ஒரு செக்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் வந்து மார்க் டெஸ்ட்டு, ஒரு சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப்பாக படிக்கலாமா, இண்டிவிஜுவலாக படிக்கலாமா, இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ண கூட நமக்கு வந்து டைம் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக நான் வந்து போட வந்து பார்க்குறேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி அதாவது இண்டிவிஜுவலாக படிக்கலாமா, குரூப்பாக படிக்கலாமாங்கிற கொஷனுக்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுதான் வந்து
உங்களை பொறுத்து உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது அதை பொறுத்து தான் இருக்குது. இது இப்படி தான் படித்து கிளியர் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஓகேவா? சரி, நம்ம அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். நீங்களும் நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணால் கீழே லிங்க்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.